இன்னைக்கு எந்திரிச்சதும் வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமையலை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு இனியாப்போட லஞ்சுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல். தம்பிக்கு வந்துட்டு இந்த பச்சை பட்டாணி இருந்துச்சு, அதை வச்சு ஒயிட் குஸ்கா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு சைட் டிஷ் வந்து முட்டை மட்டும் வேக வச்சாச்சு. சரி, குட்டி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோமா? எல்லாரும் மறக்காம ஹாய் சொல்லிடணும், சரியா? கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் வீடு தேடி நிறைய அலைஞ்சிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முன்னாடியே நிறைய வீடு பார்த்துட்டு இருந்தேன். நான் இருக்க ஏரியாவில் ஒரு இடம் பாக்கி இல்லை, எல்லாமே நடந்தே தான் போவேன். ஃபுல்லாக வீடு செக் பண்ணுவேன், எதுவுமே கிடைக்காது. கால் வலி தான் மிச்சமாக இருக்கும், மறுபடியும் வீடு திரும்பி வருவேன். அந்த டயத்தில் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா எனக்கு. வீடு வந்து கீழெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, இந்த 2வது மாடி 3வது மாடி அந்த மாதிரி ஏறி பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். நானும் எங்கெங்கேயோ வீடு தேடி அலைஞ்சேன், எதுவுமே செட் ஆகலை, எனக்கு பிடிக்காத மாதிரியே இருந்துச்சா. ஒரு நாள் அப்புறம் நான் இருக்கிற தெருவுலேயே ஒரு வீடு இருந்துச்சு. அப்புறம் ஹவுஸ் ஓனர் அம்மாட்ட போயிட்டு, இந்த வீடை நான் பார்க்கவா அப்படின்னு கேட்டேன். வெளியில் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு, தண்ணியெல்லாம் அந்த இடத்துல நிற்கும். உள்ளே போய் பார்த்தோன்னே வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதோட ஹவுஸ் ஓனர்கிட்டையுமே சொன்னேன். உடனே அவங்க அட்வான்ஸ் வாங்கினாங்க, எனக்கு தேவையான எல்லா வேலையுமே பார்த்து கொடுத்துட்டாங்க. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். அந்த நிம்மதி வந்து கொஞ்ச நேரத்துலேயே போயிடுச்சு. ஏன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். டட்டா.